பால்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி தேங்காய் பெசல் இட்லி செய்ய போகிறோம். தேங்காய் பெசல் இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி மாவு எடுத்துருக்கோம், தேங்காய் அரைச்சி நைஸாக வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கடுகு எடுத்துருக்கோம், கருவேப்பிலை எடுத்துருக்கோம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், அது வந்து பொரிட்டோம். வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சிம்மிலே தான் வைக்கணும். இதெல்லாம் நல்லா வதக்கி செஞ்சால் நல்லா டேஸ்டாக இருக்கும் இட்லி. அதான் இந்த பெசல் தேங்காய் பெசல் இட்லி. அரைச்சி தேங்காவும் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் அரைச்சி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இறக்கிக்கலாம். இட்லி சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம், அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். வதக்கி வச்ச தேங்காய் எல்லாம் மாவுக்குள்ளே போட்டுக்கலாம். எவ்வளோ வாசனையாக இருக்கு பாருங்க. இதை நல்லா கலக்கிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. மாவெல்லாம் நல்லா கலக்கி வச்சாச்சு. தட்டில் மாவு ஊற்றிக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு பார்க்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். வெந்தோடனே பார்க்கலாம். திருநெல்வேலி தேங்காய் பெசல் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.